ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. எனக்கு 4 மாதங்களாக ரொம்ப முதுகு வலியில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அப்போ போல் ஒவ்வொரு நாளும் ஜெபிச்சுக்கிட்டே இருப்போம். பாஸ்டர்கிட்ட சொல்லி ஜெபிச்சிருக்கேன், பாஸ்டர்மாட்ட சொல்லி ஜெபிச்சிருக்கேன். ஆனால் ரொம்ப முதுகு வலியாக இருந்தது. ஸ்கேன் எடுங்க, எக்ஸ்ரே எடுங்க அப்படின்னாங்க. எல்லாம் எடுத்து பார்க்கும்போது முதுகெலும்பு தேஞ்சிட்டு வேலை பார்க்கக்கூடாது, லெஸ்ட்டில் இருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் லெஸ்ட்டில் இருந்தால் நமக்கு எதுவுமே பண்ண முடியாது. கண்டிப்பாக வேலைக்கு போகணுங்கிற ஒரு பெரிய கட்டாயம். அதனால் வேலைக்கும் போகணும் அப்படிங்கும்போது ஒவ்வொரு நாளும் ஜெபிச்சோம். பாஸ்டர் ஜெபிச்சாங்க. எனக்கு கர்த்தர் முதுகுவலியிலேருந்து நல்ல சுகம் கொடுத்துருக்காங்க. நல்ல சுகமாக இருக்குது. இப்போ எந்த வழியும் இல்லை, நல்லா இருக்கேன். எந்த எக்ஸ்ட்ரீமே எடுக்கலை. ஆனால் முதுகுவலி இப்போ நல்லா இருக்குது எனக்கு. எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப காய்ச்சல் சளியில் கஷ்டப்பட்டாங்க. திங்கக்கிழமை அன்னைக்கு எகு பாஸ்டர் வீட்டுக்கு வரும்போது ஜெபிச்சாங்க. அதனால் எங்கள் அப்பாவுக்கு நல்ல சுகம் கிடச்சிது. அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கள் அத்தைக்கு கட்டி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. கன்னத்தில் ரொம்ப பெரிய கட்டியாக இருந்துச்சு. ஐக்ரோனில் அட்மிட் பண்ணணும். 3 மணி நேரத்தில் உடனே ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னாங்க. யாருமே கூட இல்லை, நான் மட்டும்தான் கூட இருந்தேன். அப்போ என்னை கையெழுத்து போடுங்க அப்படின்னாங்க. நான் ஜெபிச்சுட்டு அந்தளவு கையெழுத்து போட்டு கொடுத்தேன். ஆனால் எங்கள் அத்தைக்கு நல்ல கர்த்தர் சுகம் கொடுத்தாங்க. இப்போ கட்டிலாம் நல்லா ஆறி நல்ல சுகமாக இருக்காங்க. அதுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி ஜீவனோடு நின்று கொண்டு நம்மளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து ஒரு சாட்சியாக நிறுத்தினதுக்காக கர்த்தருக்கு கோடான நன்றி. நமக்கு சுகம் கொடுக்கணும்னா எகு பாஸ்டர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. நமக்கு தடைப்பட்டிருக்க காரியம் எதாக இருந்தாலும் நிறைவேறணும்னா பாஸ்டர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பாக அது நிறைவேறும். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு